நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு தலைக்கறி ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டு தலைக்கறி செய்ய போகிறோம். கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க இருந்து இதை வந்து சாப்பிட்லாம். அதை எப்படி சாப்பிட்றது எலும்பு இல்லாமல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து தண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இந்த கறியை வந்து இதோட சேர்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது தலை வந்து நம்ம வந்து கடையிலே வந்து நல்லா வாட்டி வெட்டி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் நமக்கு உப்பு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கறியில் சேர்றக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூளை இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கறி வந்து குக்கரில் போட்டதுக்கு பின்னாடி அதில் வந்து ஒரு அரைவாசி அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நிறையாலாம் வைக்க தேவையில்லை, கொஞ்சம் அரைவாசி அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை மூடி போட்டு அந்த விசிலை வச்சு ஒரு 3 விசில் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க 3 விசில் வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து விசில் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். விசில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3-4 விசில் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். 4 விசில் வச்சோம். பார்த்தீங்கன்னா வந்து கறி வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலும்பெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை வந்து இப்படியே நம்ம கிரேவி பண்ணோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்காது. அதனால் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து எலும்பு இருக்கனால டிஸ்டர்பாக இருக்கும். சில டைம் வந்து வயிற்றில் போய் எலும்புகள் சொருவிக்கும். அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலும்பெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு கறி தனியாக எலும்பு தனியாக எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது கொஞ்சம் ஆறினோன்னே கறி தனியாக எலும்பு தனியாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தலைக்கறியிலேருந்து எலும்பை வந்து தனியாக வந்து பிரித்து எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை வந்து கறியை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படியே வந்து கிரேவி வைக்க தேவையில்லை. இந்த எலும்பை வந்து இந்த மாதிரி பிரிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா கறி தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இதில் வந்து எலும்பு தனியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எலும்பு தனியாக கறி தனியாக பிரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அவிச்சிட்டிங்கன்னா வந்து எலும்பு தனியாக கறி தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது வந்து சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆளுங்க, வயசானவங்களும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லது. வாங்க நம்ம இந்த கறி எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எலும்பு வந்து தனியாக பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்ம இந்த கறி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பாருங்கள் எலும்பு இல்லாமல் எல்லாமே வந்து நல்லா பிரித்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இந்த எலும்பு தான், இது எலும்பு, இதில் வந்து பிரித்து எடுத்தது. பட் இந்த எலும்பு வந்து இப்போ நமக்கு வந்து ஒன்றுக்குமே ஆகாது. இதை வந்து தூக்கி குப்பையில் போட்டுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கறி ப்ளஸ் நம்ம வந்து வேக வச்ச அந்த தண்ணி பாருங்கள். இந்த தண்ணியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ணுறப்ப இந்த தண்ணியை ஊற்றி நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவிச்சிட்டு கறியை வந்து பிரிச்சிங்கன்னா எலும்பு தனியாக கறி தனியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கிரேவிக்கு மசாலா வந்து ரெடி பண்ணி கிரேவி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை, இங்கே வந்து பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, மராட்டி முக்கு, இந்த கடல் பாசிலாம் வந்து நம்ம போட்டு தாளி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து தாளி போட்டு நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து அதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி கிட்டி வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது கூட வந்து லேசாக உப்பு சேர்க்கறதுனாலும் சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வெங்காயம் வதங்குறப்போ வந்து கொஞ்சம் தூளுப்பு வந்து லேசாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் வந்து நமக்கு சூப்பராக வதங்கி கொடுக்கும். இந்த மாதிரி போட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை சேர்த்து விட்டு தக்காளியும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தக்காளி வந்து சூப்பராக வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வந்து இப்படி வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து நமக்கு இஞ்சியும் பூண்டோட வாசனை வந்து நல்லா வரும். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் இந்த இஞ்சி பூண்டை வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தக்காளியெல்லாம் வதக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூளை போட்டு இதை நல்லா அப்படி கிளறி விடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நமக்கு ஏற்கனவே கறியிலேயே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால் வந்து லேசாக கொஞ்சோண்டு போட்டால் போதும். இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு கிளறி விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து தனி மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் வச்சுருக்கோம். இது வந்து மட்டன் மசாலா வந்து ஒரு 3 டீஸ்பூன் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து போட்டு நல்லா கிண்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் மசாலா 3 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டு அந்த மாதிரி பிரட்டி விட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது கூட வந்து நம்ம எலும்புலாம் வந்து தனித்தனியாக பிரித்து கறி வச்சுருந்தீங்களா, அந்த கறியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எலும்புலாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம கறி மட்டும் தனியாக வச்சுருந்தோம், அந்த கறியை வந்து இதில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மசாலா வந்து கறியில் படுற மாதிரி பிரட்டி விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரட்டி இருக்க மசாலா வந்து இந்த கறியோட வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வந்து பிரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி கறியில் வந்து மசாலா படுற அளவுக்கு பிரட்டி விடுங்க. ஏன்னா கறி வந்து நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே வெந்து தான் இருக்குது, அதனால் அந்த மசாலா பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க. நம்ம இப்படி பண்ணுறது ஃப்ரெண்ட், நம்ம இந்த மாதிரி கறி கிரேவி தலைக்கறி பிரட்டினோம்னா நம்ம சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் வந்து எலும்பே இருக்காது. அது மாதிரி பெரியவங்களும் வந்து இதை வந்து விரும்பி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வெறும் பீஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மசாலா வந்து எல்லாம் பிரட்டி விட்டோம். இப்போ வந்து அவிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தண்ணி, அந்த சாறு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அந்த சாரை வந்து இதோட ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தலைக்கறி அவிச்ச தண்ணி, கறி தண்ணியை இதோட ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு இதை வந்து லைட்டாக பிரட்டி கிண்டி விடுங்க. நம்ம கறியை வச்ச தண்ணியை வந்து எல்லாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நீங்கள் வந்து உப்பு உரப்புன்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துக்குங்க. அதே மாதிரி உரப்பும் வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மசாலா வேகிற மட்டும்தான் கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா கறி வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வெந்துருச்சு. உப்பு உரப்பு பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கறி ஆல்ரெடி வெந்தது. இன்னும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து நல்லா ஆட்டு தலைக்கறி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் நல்லா சப்பாத்தி, புரோட்டா, ரைஸு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகுத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். மிளகுத்தூள் வந்து அரைச்சிருக்கோம். இப்போ இந்த மிளகுத்தூளை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மிளகுத்தூளை வந்து லேசாக தூவி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லேசாக தூவி விட்டு ஒரு பிரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டு தலைக்கறி கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம இது மேலே வந்து மல்லி இலை தூவிட்டு நம்ம தனியாக வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மல்லி இலை தூவி தனியாக நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு இதை வந்து பரிமாறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்டு தலைக்கறி கிரேவி சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ்.